வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடான அப்புறம் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு. இதை கிண்டி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம், ஸ்லோ பண்ணி. பாருங்கள், இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசாலையோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு லெமன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே முட்டையை அவிச்சு ஊடெல்லாம் எடுத்துட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.